என்னங்க? என்னப்பா? இன்னைக்கு நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேங்க. என்னப்பா திடீர்னு? ஆமாங்க, ரொம்ப நாள் ஆயிருச்சு அம்மாவை பார்த்து. அதுவும் இல்லாம நேற்று நான் ஃபோன் பண்ணியிருந்தப்போ அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு வேற சொன்னாங்க. போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. ஐயோ, என்ன சீதா? காய்ச்சலாங்க, கைகால் வலி, காய்ச்சல். ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. எனக்கு ஒரு வேலை இன்னைக்கு அவசரமா இருக்கு, இல்லாட்ட நானும் கூட வந்துடுவேன். அதனால ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ நாள வேலை இல்லாம இருந்து இப்பதான் இந்த 2 நாளா நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். இன்னொரு நாளைக்கு வேணா நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து பார்த்துட்டு வருவோம். ஏப்பா, அத்தை தான் இங்க வந்து இருக்கு சொல்றோம்ல, இங்க வந்து இருந்தா பார்க்க மாட்டேனா? அப்படி இல்லைங்க, இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்தாங்க. அது அண்ணன் சங்கடப்படுறானாங்க. எப்போ பார்த்தாலும் பாப்பாட்டே போய் இருக்கீங்க, இங்கே வந்து இருக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் நான் உங்களை பார்க்க மாட்டேனா செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறானா. அதுதான் சரி கொஞ்ச நாளைக்கு வேணா அண்ணன் வீட்டில் இருந்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தானே போனாங்க. சரி குட்டி, சரி பார்த்துக்கோ, நான் போயிட்டு வா. இந்தா அத்தைக்கு வேணும்ட்டு வாங்கி கொடுத்து பார்த்துட்டு வா. சரிங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேண்ணா. சரிங்க, நானும் வேலைக்கு போயிட்டேன், நேரம் ஆச்சு. சரிங்க. எந்தி இந்த கஞ்சியை குடி. பழைய கஞ்சியும் கொடுத்துருக்கம்மா. இந்த பழைய கஞ்சி என்னடுமா குடிக்கிறது இந்த குளிருக்குள்ள? குடிக்க முடியலம்மா, காலையெல்லாம் இருக்குதுமா. இப்படி சுடு கஞ்சி ஆச்சு கொடுமா. உங்க வீட்டுக்கு நான் வேலைக்கு சுடுசோறு ஆக்கி போடுறதுக்கு என்னை கெட்டிட்டு வந்தீங்களா? காலையில சோறு வடிச்சேன், உன் மயனுக்கு உன் பேரனு கொண்டு போயிட்டாங்க. கஞ்சி நிறைய கிடக்கு, அது நானும் தான் அதை குடிச்சேன், நீங்களும் அதைத்தான் குடிக்கணும். சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாத, கஞ்சியை குடிங்க. அம்மா வரேன். நல்லா இருக்கா? பேரும் பச்செல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. உனக்கு எப்படிமா இருக்கு உடம்புக்கு? இப்ப பரவாயில்லையா அண்ணி? எப்படி அண்ணி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அண்ணி. நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் நீங்க தான் காலையில சாப்பாடு ஆக்கிருக்கீங்கல்ல, அதுல மட்டும் அரிசி சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா அம்மாவும் சுட சுட வயிறார சாப்பிட்டுருப்பாங்களா? நீ இந்த குளிர் நேரத்துல போய் இப்படி பழைய கஞ்சை கொடுத்துருக்கீங்களா? அவங்க எப்படி அண்ணி குடிப்பாங்க? அதுவும் உடம்புக்கு வேற முடியல அவங்களுக்கு. ஏம்ல, நேரத்துக்கு நான் வடிச்சு கொட்டத்தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? அக்கா தங்கச்சி 4 பேர் பிறந்திருக்கீங்களா? உங்க அம்மாவை கூப்பிட்டு போச்சு, அக்கறை உள்ளவங்க கூப்பிட்டு வச்சு போய் பாருங்களேன். நானா வேணாம் நான் சொல்றேன். இங்க பாருங்க அண்ணி, நாங்க ஒண்ணு எங்க அம்மாவை பாத்துக்க மாட்டோம்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க அம்மா எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் வயிற்றுக்கு சாப்பிட்டு மனசு நிறைவா இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தவங்க இங்க வந்ததுக்கு காரணம் ஒண்ணுதான், எங்க அண்ணனுக்காகத்தான். அவன் சங்கடப்படுறாமா, எப்ப பார்த்தாலும் பொட்டப்பிள்ளை வீட்லயே போய் இருக்கேன்னு அவன் சங்கடப்படுறான். அதுவும் இல்லாம இந்த வயசான காலத்துல என்னால அங்கிட்டு அலைய முடியல, கைகாலெல்லாம் ரொம்ப வலியா இருக்குதுமா. நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் என் மகன் வீட்லயே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க இங்க வந்துட்டாங்க. நீங்க இருக்கிற தைரியத்துல நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு உங்களை நம்பிதான் நீ எங்க அம்மாவை எங்க அண்ணன் விட்டுட்டு வேலைக்கு போயிருக்கிறாங்க. நீங்க போய் இப்படி பண்ணலாமா நீ? இதே இது உங்க அம்மாவா இருந்தா நீங்க இப்படி செஞ்சிருப்பீங்களா?